ஹாய் டியர், டுடே நம்ம ஹோபி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதை கேட்டது வந்துட்டு எபோ குட்டி அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்ணு முடிக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது குருவி சத்தம், அப்புறம் சில டைம் ஆட்டுக்குட்டி சத்தம்லாம் கேட்கும். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் வந்துட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குறாங்க. அப்புறம் இங்கே எந்நேரம் எங்கள் ஜன்னலை வந்துட்டு 2 குருவி மட்டும் ரெகுலராக வந்து கொத்திகிட்டே இருக்குது. அந்த ஜன்னலில் வந்துட்டு அதோடய ஃபேஸ் தெரியும். ஸோ அது என்ன நினச்சி அப்படி கொத்துதுன்னு தெரில, கொத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த சத்தம்லாம் வந்துச்சுன்னா அதை நாய்ஸாக நினைக்காம ஒரு மியூசிக்காக நினச்சி என்ன மன்னிச்சு விட்ருங்க, ஓகேவா? ஓகே டேஸ், இப்போ கதை முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோபி தான் சவுத் கொரியாவில் இருப்பார். ஸோ அவர் கொரியன் தான். அவர் வந்துட்டு அவரோட ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இருக்க, அதாவது இந்த லைவ் எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு ஒரு நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் வந்துட்டு அவரோட ஃபேவரட் யூடியூபர் ஒருத்தவங்க வந்துட்டு லைவ் போட்டிருப்பாங்க. அப்படியே அது வந்துட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு லைவ் போட்டிருக்கோம். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு, இவருக்கு அக்கா மாதிரி தான். ஸோ தூனா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கமெண்ட்லாம் பண்ணுவார். அப்படியே கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அந்த லைவில் வந்துட்டு ஹோபி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிறது ஒரு மொட்டை மாடி, ஓகேவா? ஸோ ஒரு மொட்டை மாடி மேலே நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக லைட்டாக ரைனியாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணு அழகாக ஒரு மாதிரி கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மலையில் நின்று லைவ் போட்டுட்ருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக மேலே அப்படியே நிறைய ஃப்ளைட்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அதை பார்த்தா ஃப்ளைட் மாதிரி தெரியல, பட் அது ஃப்ளைட் ஷேப்பில் அது மாதிரி தான் இருக்குது. அப்போது நிறைய அப்படி சரசரன்னு போகும்போது அந்த பொண்ணு லைவில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் எல்லோரும் அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாமே தெரியுது. என்னது இவ்வளோ ஃப்ளைட் போகுது மேலே, பார்த்து உங்கள் மேலே இது பட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபன்னியாக எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோபியும் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்தியாவில் உங்களை காட்டினா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த கோட்டில் எடுத்து போட்டுட்டு போகல, அந்த மாதிரி தான். இப்போது நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காக எல்லா அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டு நியூஸ் சேனல் வந்துட்டு போடுறாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நேரம் நியூஸ் பார்த்துட்டே இரு, ஒழுங்காக ஏதாவது காமெடி படம் இது பார்க்கலாம்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவது இருப்பேன். வெளியே நடக்கிற விஷயத்த மொத்தத்தையும் மண்டக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நீ அங்கே போகாத இங்கே போகாத, அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான், நீ என்ன ரூல் பண்ணுவ? ஏம்மா அந்த நியூஸ் பார்க்குற? அது உன்னோட நிம்மதியை கெடுக்குதுன்னா அதை விட்டுரு. ஒரு விஷயம் உனக்கு ஹர்ட் ஆகுது இல்லை உன்னை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணுதுன்னா அதை விட்டுரு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் சும்மா வீட்டில் உட்காந்து பண்ண போகிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. பாய் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசல்கிட்ட கூட போயிருக்க மாட்டீங்க. ஓயன் அப்படின்னு கூப்பிட, மா என்னம்மா அப்படின்னு கேட்பீங்க. காலையில் தானே நியூஸில் பார்த்தேன், போகிற வழியில் நிறைய பொறுக்கி பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட அட்ரஸ்க்கு இது கேட்டால் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு தூக்கிட்டு போயிடுறாங்களா பொண்ணுங்களெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இந்த கருமத்துக்கு தான் நியூஸ் பார்க்காதுன்னு சொன்னேன், கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு நீங்கள் எப்படி கிளம்புவீங்க? இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மதியம் மாதிரி ஆகுது. நீங்கள் லஞ்ச் சாப்பிட வரும்போது அம்மாவுக்கு வந்துட்டு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா அவங்களே கால் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 4-5 தடவை கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னது எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஃபோன் எடுக்கிறப்ப அகைன் கால் வந்திருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. என்னம்மா இத்தனை டைம் கூப்பிட்ருக்க, எதாவது வேணுமா, ஏதாவது எமர்ஜென்சியா, உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லடி, மழை இது வந்துச்சுன்னா நினையாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மழை வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ வெட்டி பார்த்தா பங்குனி மாதம் வெயில் பல்ல இழிச்சிட்டு அடிக்கிற மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த மந்தில் கூட. ஆக்சுவலாக இது லைட்டாக ரெய்னி டே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மந்த்து தான். அப்போ கூட அவ்வளோ வெயில் அடிக்குது. நீங்கள் ஏம்மா நம்ம வீட்டுக்கு மட்டும் தனியாக மழை வருதா என்ன, இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லவும், மழை காலத்தானடி, அது வெயில் எப்போ வேணால் அடிக்கும், மழை எப்போ வேணால் வரும். எப்போ மழை வந்தாலும் நீ வீட்டுக்கு வராட்டி பரவாயில்ல, ஆஃபீஸ்லேயே இரு, மழை நின்றதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, மழையில் நனைஞ்சா மயங்க போட்டு விழுந்துருவாங்க, நீ மழையில் நனையாத அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நனைய மாட்டேன், நீயும் நனையாத, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கண்டுக்கல. என் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலை, கண்டதையும் பார்த்துட்டு கண்டதையும் வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவீங்க. அம்மாவும் அந்த பக்கம்
மழை மட்டும் வரக்கூடாது கடவுளே, என் பிள்ளை நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அவங்க தினமும் நியூஸை பார்த்துட்டு எதனாவது ஒன்று உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு உங்களோட மொத்த ஸ்கெடியூலுக்கும் அப்படியே ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்பாங்க. எப்படின்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்களும் பரவாயில்ல, அம்மா தானே, அம்மானா இப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு விட்டுறீங்க. ஸோ இப்போ போயிட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ் எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுதான் முக்கியமா, உனக்கு அங்கே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நிறையா ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நடந்து வருவீங்க. ஸோ நடக்கவே பாக்கெட்லேருந்து அதாவது ஆக்சுவலாக கோட்டு சூட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே பாக்கெட்லேருந்து மொபைல் எடுத்து நடந்துகிட்டே அப்படியே பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. அந்த ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸால் ஆனது, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே அதுக்குள்ளே தான் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே மொபைல் எடுத்து சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. என்ன மேடம் அதிசயமாக கால்லாம் பண்ணுற அப்படின்னு அவ கேட்குறா. ஏய் அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, நான் வெளியூர் போனேன் அப்படிங்க. எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்குறா. சவுத் கொரியா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஹே அது வெளிநாடுடி, என்னத்தை படிச்சியோ அப்படிங்கிறா. ஏதோ ஒன்றுடி, நான் கொரியா போகிறேன், ஸோ நீ கொஞ்ச நாளைக்கு அம்மாவை பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்க, இதுக்கு நீ சொல்ல வேணுமா என்ன, போய் அம்மாவை பார்த்துக்கன்னா நான் பார்த்துக்க போகிறேன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சரிங்க போயிட்டு அம்மா பார்த்துக்கங்க, நான் இன்றைக்கி நைட்டு எனக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், ஓகேடி நீ வீட்டுக்கு வா, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறா. எப்படி வந்த அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா மீன் குழம்பு செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்களா, அதாண்டி வந்தேன் அப்படிங்கிறா. அதானே, எதனாலும் செஞ்சுட்டா முதல் பந்தி உனக்கு தான், இன்ன வரைக்கும் இது மாறவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க, ஹலோ அவங்க உனக்கு மட்டுமா அம்மா, எனக்கும் தான் அம்மா அப்படின்னு சொல்லுவாளா. நாளைக்கு கல்யாணத்துக்கு இது ஆச்சுன்னா அவர் உனக்கு மட்டுமா புருஷன், எனக்கும் தான் புருஷனுக்கு இது வந்துடாது சரியா, பிச்சு விடுவேன் அப்படிங்கிறீங்க. உன் ஆட்டிடியூடுக்கு உனக்கு இதெல்லாம் வேறு ஆசை இருக்கா அப்படின்னு அவ கேட்குறா. ஏன் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரியான சிடுமூஞ்சிடி நீ, உன்னால் அவனுக்காவது பிடிக்குமா, எத்தனை பேர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தானுங்க, நீ என்னன்னு கேட்டதுலேயே ஓடிட்டானுங்க, கொஞ்சமாக சிரிக்க பழகு, அப்போ தான் இந்த ஆசையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அவள் வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க, போதுங்க பிள்ளவரே நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு தான் வரேன், அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே பாக்கெட்டில் போட்டுட்டு உங்கள் பேக் எடுத்து அப்படியே ஒரு ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்படியே கிளம்புவீங்க. வெளில வந்து உங்களுக்காக கேப் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்தே அதை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த காரில் ஏறிக்க வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்போது அம்மா வந்துட்டு கேட்டிருப்பாங்க, ஏன் சாரா அவகிட்ட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட மட்டும் 2 வார்த்தையில் பேசிட்டு வச்சிட்றா அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி அந்த நாய்க்கு எதுனா தேவை இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட ஃபோனே பண்ணும், உங்கள்கிட்டயாவது 2 வார்த்தைனாலும் டெய்லி பேசுகிறா அப்படின்னு சொல்லவும், இப்போ உங்ககிட்ட என்ன தேவை அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் மக சவுத் கொரியா போகிறாலாம், ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கான், அதனால் கொஞ்ச நாளைக்கு உங்களை என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்ன உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி எது, ஐயோ இரு என்ன சொன்னப்போ வெளிநாடு போகிறாளா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு இவ சொல்ல, ஐயோ அதுக்கெல்லாம் விடக்கூடாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவா வந்தா, ஓகேவா, அவள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கவும் என்ன பண்ணிடுறாங்க, அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு, ஐயோ அம்மா சாரா எனக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அவளும் ஐயோ ஆண்டி உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா, இது என்ன 3வது அட்டேக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறா. நீங்கள் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக வந்து கையை கட்டி அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே கீழே உட்காந்து நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்க, சாரா உங்களோட அம்மாவை பிடிச்சிட்டு இருக்க. அப்போ நீங்கள் அவ்வளோதான் டைம் முடிஞ்சு, ட்ராமாலாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குதுடி அப்படின்னு அம்மா சொல்லவும், நீங்கள் ஒரு வீடியோ காட்டுறீங்க, இவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வந்திருப்பீங்க, எதாச்சும் வரும்போது இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத கேட்டீங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவாக எடுத்து அப்படியே காட்ட 2 பேர் திருத்துன்னு முழிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல, சாரா அம்மா பார்த்துக்கோ, நான் இப்போ கிளம்பணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் பாட்டுக்கு பட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளம்புறீங்க. உங்களோட அம்மா, ஏய் எந்த ஊருக்குடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, கொரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? ஏய் அங்கெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் வேணான்னு பின்னாடியே ஓடி வராங்க. நீங்கள், மா இது முக்கியமான ப்ராஜெக்ட்டுமா, நான் போய் ஆகணும், பத்திரமா இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதட்டுற மாதிரி பேசி கட்டி பிடிச்சி முத்த வேறு கொடுத்துட்டு போகிறீங்க. இப்போது உங்களோட அம்மா இவனை திட்டுறாளா இல்லை கொஞ்சிறாளா அப்படின்னு சொல்லி சாரா கிட்ட கேட்க, ரெண்டும் தான் ஆன்ட்டி பண்ணுறா அப்படின்னு அவள் சொல்லுவா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபைனலாக அங்கேருந்து கொரியாவுக்கு அப்படியே ஃப்ளைட் ஏறுறீங்க. இப்போது அப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே கொரியாவுக்கு ரீச் ஆயாச்சு. நீங்கள் அங்கே ரீச் ஆனதுமே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆஃபீஸரில் தான் உங்களோட ஆஃபீஸில் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஆஃபீஸ் மாதிரி அங்கேயும் இருக்குது. அவங்களும் எல்லோரும் வராங்க. எல்லோரும் வந்து உங்களை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ராஜெக்ட், இந்த மாதிரிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு லேப்டாப்பில் கொடுத்து அவங்க நியூவாக ஒரு லேப்டாப்பும் கொடுக்குறாங்க. இதில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஹோட்டல் வந்துட்டு புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கணும். இப்போது அப்படியே இந்த சைட் பார்த்தா ஹர்பி, அது வந்துட்டு கொரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்துட்டு டாக்டராக இருப்பார். அவர் வந்துட்டு எல்லா பேஷண்ட்க்கும் வந்துட்டு பேஷண்ட்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்க டக்குன்னு ஒரு நர்ஸ் வந்துட்டு டாக்டர் டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர், அந்த யூடியூபர் பொண்ணு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்க அந்த பொண்ணு வந்துட்டு கோமாவில் இருந்திருப்பா. ஆக்சுவலாக 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணோட லைவ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க, மயங்கி விழுதுட்டான்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா அவங்க கோமாலே இருக்காங்க. ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பொண்ணும் ஓடி வந்திருப்பா. இப்போ ஹோமியோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறைய பேஷண்ட் வந்துட்டு இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எல்லாருமே 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அட்மிட் பண்ணப்பட்டவங்க தான். அந்த நர்ஸ் பொண்ணுக்கு என்ன பண்ணுறதே தெரில. டாக்டர், இங்கே டாக்டர்ஸும் இல்லை, யாருமே இல்லை, நர்ஸும் நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லோரும் இதே மாதிரி ஆகுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு 2 பேரும் ஓடி போயிட்டு எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களெல்லாம் நார்மல் பண்ணிவிட்டு இப்போது ஹோபி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போக அவரோட வீட்டிலேருந்து கால் வருது. அவரோட அம்மா ஆக்சுவலாக ஜேஜூவில் இருப்பாங்க. ஸோ ஜேஜூலேருந்து கால் பண்ணுறாங்க. ஹோபி வீட்டுக்கு வந்துட்டு போடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவருக்கும் அம்மா பார்க்கலான்னு தோணும் போல். ஓகேம்மா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சியோலில் இருந்துட்டு ஜேஜுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் போவாங்க. ஸோ அப்படியே அவரும் ஃப்ளைட் ஏறுறாரு. அப்போது அவரோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ஜேஜுக்கு ஒரு வேலை விஷயமா போகிறீங்க. இப்போது உங்களோட பக்கத்தில் அவரும் வந்து உட்காந்துருப்பாரு. நீங்கள் அவரை பார்க்கல, அவரும் உங்களை பார்க்கல. 2 பேரும் அவங்களோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டுருக்குறீங்க. நீங்கள் உங்களோட லேப்டாப் வச்சு இதை பண்ணிகிட்ருக்க, அவரும் வந்துட்டு அவரோட ஃபோன் அப்படி பார்த்துட்டு அந்த லாஸ்ட் லைவை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அந்த அன்றைக்கி அதுக்கப்புறமா தான் நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வேறு போச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அந்த மெடிக்கல் தியரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஜேஜு லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 பேரும் இறங்கி அவங்களுக்கு ஒரு ஸோ அவரோட வீட்டுக்கு போயிடுவார். நீங்கள் அங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், அங்கே அப்படியே போயிடுறீங்க. ஒரு 2 டேஸ் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்குறீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருப்பீங்க அங்கே இருந்துகிட்டே. அண்ட் அவரும் வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, ஸோ அந்த நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியல, அதை பற்றி யோசிச்சுட்ருப்பாரு. இப்போது ஒன் டே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்திருக்கும். நீங்கள் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ அதே ரோட்டில் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹோபியும் சும்மா வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு இருந்திருப்பார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 பேரும் வந்துட்டு 2 பேர்த்துக்கு இடையில ஒரு 5 அடி கேப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு மழை வருது. நீங்கள் பரவாயில்ல மழையாவது வருதே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நினைக்கும்போது அம்மா சொன்னது ஞாபகம் வரும். மழையில் நனையாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அம்மா வேறு மழையில் நனையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. பார்த்தா உங்களுக்கு செம ஷாக்கு. அம்மா சொன்னது அப்போ புரியலை, பட் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஓட பார்க்க அப்போ ஹோபி ஆப்போசிட்டில் வந்திருப்பார். அவரையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அவருக்கு எப்படி இருக்கும், திருப்புன்னு ஒரு புள்ள வந்துட்டு ரோட்டில் நடந்து வரும்போது கையை பிடிச்சி இழுத்து, அது கையை கூட இல்லை, அப்படியே அவரை கட்டி பிடிச்ச மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. ஹோபிக்கு ஒன்றுமே புரியலை.
என்னது சடனாக ஒரு பொண்ணு ரோட்டில் நடக்கிறப்ப காட்டி பிடிச்சி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. அவர் அப்படியே வந்துட்டு ஷாக்காக வந்துட்டு உங்களே பார்க்க ஒரு பிரிட்ஜு கடையில் 2 பேர் போய் நிற்கிறீங்க. அந்த மலை நிற்க வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ஹோபி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. பட் நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. கட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க தான், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கவே இல்லை. அங்கே நிற்க வச்சுட்டு அங்கே யாராவது போகிறாங்களான்னு தான் பார்க்குறீங்க. அந்த பக்கம் யாரும் அந்த டைமில் போகலை. ஸோ நீங்கள் அப்படியே சேஃபாக அந்த மலையெல்லாம் நிற்க வரைக்கும் உள்ளே நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஏதோ வச்சுருக்கீங்க ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பேக் மாதிரி. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மழை தண்ணி இருக்குல்ல அதை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ மழை நின்னதுமே ஒரே ஓட்டமாக ஓடிட்டுக்கிறீங்க. இங்கே ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டுக்கு கட்டி பிடிச்சி இழுத்து குழந்தைங்க நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கிளம்ப ஓடினா அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அவங்கள அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால என்னவா இவ பாட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்தா, அப்புறம் மழை தண்ணியை பிடிச்சிட்டு போகிறா கவரில், பைத்தியமாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஜட்ஜ் பண்ணுற கண் இருக்குல்ல அவருக்கு, அதுதான் திரும்ப ஒரு மாதிரி அந்த பம்பாஸ்டிக் சைட் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஓடிட்டீங்க. ஸோ இப்போ அவரும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஹோபி வீட்டுக்கு போக அவர் ஒரு நியூஸ் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி, ஓகேவா, சம்பவம் ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியிலிருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸை வந்துட்டு இப்படி கொரியா மேலே வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சஸ்பெக்ட் இருக்குது. ஸோ கொரியாவில் இருக்கிற பீப்புளெலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் வருது. விளக்கமாக இந்த மாதிரி நியூஸ் நிறைய வரத்தான் செய்யும். பட் ஹோபி அதை ஈஸியாக எடுத்துக்கல. ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்து அவரோட ஹாஸ்பிட்டலில் நிறையா பேஷண்ட்டு ஒரு மாதிரி சஸ்பெக்ட் ஆகுது, அதாவது எப்படி சொல்கிறது, மர்மமாகவே இருக்குல்ல, அவருக்கு ஒன்றுமே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காருல்ல. ஸோ அதனால் அவர் இதை கொஞ்சம் டீப்பாகவே எடுத்துக்கிறாரு. அதனால் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா, அவங்களோட பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா, ஒரு வேளை இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹோபி அங்கேருந்து கிளம்ப, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மழை தண்ணி பிடிச்சிருப்பீங்களே லூஸ் மாதிரி. ஸோ அந்த மழை தண்ணியை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் உங்களோட ஒரு பேக், ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது, அந்த பெட்டிக்குள்ளே அப்படியே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து, அதாவது ஜேஜூலேருந்து திரும்ப சியோல் இருக்குல்ல, சியோலுக்கு வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ இப்போது நீங்களும் ஹோபியும் 2 பேருமே வந்துட்டு ஒரே ஃப்ளைட்டுக்கு தான் போகிறீங்க அட் அ டைமில். பட் அவர் உங்களை பார்க்கல, நீங்களும் அவரை பார்க்கல. பட் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் போய்ட்டு உட்காடுறீங்க, அதே பக்கத்து சீட்டில் தான் அவரும் வந்து உட்காடுறாரு. ஆனால் 2 பேத்துக்கும் வேறு ஒர்க் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஏதோ லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க, அவரும் வந்துட்டு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருப்பாரு அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து வையின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாதிரி ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த ஃப்ளைட்டும் வந்துட்டு சியோவில் ரீச் ஆகிடுது. இப்போது 2 பேரும் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஓடுறீங்க, அவர் ஒரு பக்கம் ஓடுறாரு. மறுபடியும் பார்த்துக்கலாம் கிடையாது. ஸோ ஆனால் அவருக்கு எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி ஒரு தாட் வரும். நீங்கள் ஓடும்போது அவர் இடிச்சிட்டு ஓடி இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களை பார்த்துருப்பாரு, பட் நல்லா கவனிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவரும் வந்துட்டு கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறனால அப்படியே போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹோபிக்கு வந்துட்டு அந்த நியூஸில் பார்த்த விஷயம் இருக்குல்ல, அதே தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. பேகெல்லாம் கூட அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலே தான் போகிறாரு. அந்த நர்ஸ் பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. டாக்டர் என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, முதல்ல அந்த பிளட் சாம்பிளெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. லேபில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஓடுறாரு. ஆக்சுவலாக அவர் எப்படின்னா நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பார், ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாரு. ஓடி போய் அப்படியே கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிட்டு, க்ளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த பிளட் சாம்பிளெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எல்லாமே ஒரே மாதிரி தான், ஏதோ ஒரு வைரஸ் கலந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே அந்த பேஷண்ட்டோட தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை கேட்க, டாக்டர் ஆமாம், அந்த 3 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆனாங்கல்ல, இப்போ கோமாவில் கூட இருக்காங்கல்ல, அந்த பேஷண்ட்டோட தான். இது எல்லாமே அவங்களோடதெல்லாம் தான். மொத்தம் ஒரு 30-40 பேர் இங்கே இருக்காங்களா, அத்தனை பேர்த்ததும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்க. அத்தனை பேர்த்ததுமே கொஞ்சம் கூட பிசடு தட்டாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மேட்ச் ஆகுது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது வைரஸான்னு தெரியல, ஆனால் அது ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அது என்னது, வைரஸா இல்லை ஏதாவதா, எல்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த நர்ஸ் பண்ணும், டாக்டர்
அது அவங்கெல்லாம் கோமாவில் இருக்காங்க. நான் அவங்க ஃபேமிலியை விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு புரியுது ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல், இல்லைன்னா டாக்டர் இந்த மாதிரி வரமாட்டாருன்ட்டு. அவள் அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓடுறா. ஸோ போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஹோபி அப்படியே அந்த லேப்லேயே வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்க அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அந்த நியூஸில் வந்துட்டு சொன்னது சும்மா ஏதோ அவங்க பொழுதுபோக்குக்காக வேறு நியூஸ் கிடைக்காம பொருளையெல்லாம் கிளப்பி விடலை. அவங்க சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இப்போது ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அந்த பொண்ணு கொண்டு வந்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறா. அதில் ஒரு பாதி பேர்த்தோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னும் பாதி பேர் வெளியே போகிறேன்றப்ப போனாங்க, என்னன்னு தெரியல, எங்கே இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இவங்களை யார் கொண்டு வந்து சேர்த்துருப்பா? ஒரு வேளை இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக மொத்தம் ஒரு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கொஞ்சம் பேர் சொன்ன பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோபி ஆக்சுவலாக அன்றைக்கி லைவ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு லைவ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சரௌண்டிங் ஆளுங்க தான். ஸோ ஏதோ அவருக்கு ஒரு மாதிரி சரியில்லைன்னு மட்டும் படுது. இப்போது யோசிச்சு பார்த்தா இந்த நியூஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, யார் இந்த நியூஸை கண்டுபிடிச்சிருப்பா? இந்த சேனலுக்காரங்களை போய் பார்த்தா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு. ஸோ அந்த சேனலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த நியூஸை வந்துட்டு யார் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, இந்த நியூஸை யார் சொன்னாங்க, இதை யார் கலெக்ட் பண்ணது, எனக்கு அவங்களோட டீட்டெயில் வேணும், தர முடியுமா, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. டாக்டரா நீங்கள்? ஓ, அந்த நியூஸா? அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா எதனாவது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போட்டோம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க இப்படி சொன்னாலுமே ஹோபிக்கு மனசில் ஒரு மாதிரி பட்டுகிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நியூஸை வாசிச்சிருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்க, அவங்க வந்துட்டு இவங்க தான் அந்த நியூஸை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை சொல்ல. இப்போது அவரும் கண்டுபிடிச்சி தேடி ஒரு வழியாக அந்த பர்சன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் இருப்பாங்கள்ல, அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்கள்ல, அந்த ரிப்போர்ட்டரோட வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே போகணும் போல். ஸோ கொஞ்சம் நல்லா உள்ளே போகணும், அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி தடம்லாம் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு அப்படி போயிட்டுருக்காரு. இடமே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அவன் இப்படி ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்க அவருக்கு டக்குன்னு ஏதோ புரியாத பாஷையெல்லாம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு டீமாக இருக்கீங்க. ஒரு மாதிரி கோட்டு சூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி, அதுவும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லோரும் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஹோபிக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் பக்கத்தில் 2 பேர் கன்னெல்லாம் வச்சுட்டு நிற்கிறானுங்க. ஸோ அந்த கன்னெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா அந்த நியூஸில் சொன்னது கரெக்டு தான். அப்போது இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறனால அவருக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்படின்னா அந்த ஆப்போசிட் கண்ட்ரி இருக்குல்ல, இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண கண்ட்ரி, நீங்கள்லாம் அந்த ஆட்கள் நினச்சி இவர் வந்துட்டு அப்படி புரிஞ்சுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த ரிப்போர்ட்டர் வீட்டு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறதுனால, அது கன்னெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் நிற்கிறதுனால, ஒரு வேளை இவன் இதை கண்டுபிடிச்சிட்டானே, இவனை கொல்றதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருனா, டக்குன்னு வந்துட்டு போலீஸ் கால் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்துடுறாரு. பட் அவர் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே கிளஞ்சி போயிடுறீங்க. அவருக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு டக்குன்னு பார்த்தா நீங்கள் தான் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டுருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவாரா. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்க, அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து வராரு. உங்கள் பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு அது சென்ஸ் ஆகிருக்கும், யாரோ துரத்திட்டு வராங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் ஓடினா அவர் விடுவாரா? ஸோ அவர் அப்படியே பின்னாடியே உங்களை துரத்திட்டே வராரு. ஸோ அப்படியே ஒரு வழியில் வந்துட்டு கரெக்டாக உங்களை பிடிச்சிட்றாரு. ஸோ அப்படியே உங்களை ஃபுல்லாக பிளாக் பண்ணி பிடிச்சிட்டு, ஹேய் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு கொரியன் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே திடீர்னு முழிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஹோபி என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த செடி கொடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ரிப்போர்ட்டர் வீடு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள நிறையா செடி கொடி காடெல்லாம் இருக்கிற மாதிரி பிளேஸில் தான் இருந்திருக்கும். அதனால தான் அவருக்கு அது வியர்டாக இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு கொடி இருக்குது, அதோடய பிச்சு உங்கள் கையடி பின்னாடி பிடிச்சி கட்டி விட்டுறாரு. நீங்கள் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கா, அவர் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவரோட காரில் உட்கார வைக்கிறாரு. பிடிச்சி தள்ளி விட்டுறாரு காருக்குள்ளே. நீங்களும் போத்துன்னு போய் கார்லேயே விழுந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வண்டி எடுத்து போகிறாரு.
ஸோ ஸ்டேஷனில் போயிட்டு வண்டி அப்படியே நிறுத்திட்டு அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டு கூப்பிடுறாரு. எல்லா வரவும் உங்களை பிடிச்சி அப்படியே தர நிறுத்திட்டு போயிட்டு அந்த டேபிள்லேயே போட்டு தள்ளி விடுறாரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே உங்களோட தலையை அந்த டேபிளே முட்டிடும், ஒத்துனே விழுந்துருவீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பின்னாடி கை வேற கட்டியிருக்குல்ல, பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே போயிட்டு அந்த டேபிள் மேலேயே கிடக்க அந்த போலீஸ் வந்துட்டு உங்களை பார்த்ததுமே டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு மேம் அப்படிங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே கிடக்க உங்களை வந்து அப்படியே தூக்கி நிற்க வைக்கிறாங்க. அப்போ ஹோபி வந்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுங்க, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ கூட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார் நீங்கன்னு சொல்லிட்டு ஹோபியை கேட்குறாங்க. நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே, இப்போ எதுக்காக இவங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் நடந்தது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. பட் அந்த போலீஸ் வந்துட்டு ஓகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பேசணும், என்னோடய பேஷண்ட் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்களோட டீம் தான், இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்துட்டு ஹோபியை தனியாக கூப்பிட்டு போகிறாரு. அந்த டைமில் மற்ற போலீஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கையில் கட்டையெல்லாம் போட்டிருப்பார்ல, ஸோ அதெல்லாம் கழட்டி விடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஹோபிக்கு எல்லாமே சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது, வேறு கண்ட்ரி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கண்ட்ரி கிடையாது, சீஸ் இந்தியன் அப்படின்னு சொல்ல. இந்தியனா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க, ஸ்பெஷலாக நம்மளோட கவர்மெண்ட் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்ல ஹோபி வந்துட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் பொய்யா சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிய வராது, அதனால் நீங்கள் இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு இப்போ அப்படியே வெளியே வராரு. வெளியே வரும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துட்டே நிற்கிறீங்க, முறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஏன்னா உங்களை பிடிச்சி தள்ளியெல்லாம் விட்டுருப்பாரு, அப்படியே கிரிமினலை கட்டி கூட்டிகிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாரு. பொத்துன்னு கார்லேயே இழுத்து போட்டு தள்ளியிருப்பார், இங்கே இழுத்து பிடிச்சி தள்ளியிருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் வேறு வலிக்குது. அப்படியே அவரை முறைச்சிக்கிட்டே நிற்க அவர் அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறாரு. அவருக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஸோ ஒரு மாதிரி சிரிக்க உங்களுக்கு செம கோவம். அப்படியே அந்த கன்னை எடுத்து நீங்கள் ஒரு மாதிரி ட்ரிகர்லாம் இது பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் எதுக்கு, அதை உள்ளே வச்சுக்கோங்க, சயின்டிஸ்ட்டுன்னு தானே சொன்னாங்க, எதுக்கு சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோடய சேஃப்டிக்காக தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. பரவாயில்ல, இந்த இடம் ஃபுல்லாகவே சேஃப்டி தான், அதை உள்ளே வச்சுக்கோங்க, அதை உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படி தள்ளி விடுறாரு. அந்த கன்னை அவர் பார்த்த மாதிரி நீட்டிகிட்ருப்பீங்களா, அதனால அவர் அப்படியே அதை பயந்துட்டு அந்த கன்னை அப்படியே அந்த பக்கம் திருப்பி விட்டுறாரு. நீங்களும் அப்படியே அந்த கன்னை அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே அவர் முறைச்சிட்டே இருக்க. அது கோச்சிக்காதீங்க, தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்க, ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நியூஸில் பார்த்தேன், சந்தேகமாக இருந்துச்சு, என்னோடய ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் இருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல. எது இருக்காங்களா, அவங்களுக்கு பிளட் சாம்பிள் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லாமே எடுத்திருக்கேன், அத்தனை பேர்த்தோட பிளட்லேயும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது, அது என்னன்னு எனக்கு புரியலை, அதனால தான் அது எப்படி அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நீங்கள் அப்போது அந்த பிளட் சாம்பிளெலாம் எடுத்துகிட்டு இந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே அங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்க. ஸோ ஹோபியும் சியோலில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது, அந்த சென்டரோட பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேரை சொல்லி நான் அங்கே வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்ல. அங்கே இல்லை அப்படிங்கிறீங்க, அங்கே தான் ரிசர்ச் சென்டர் இருக்குது அப்படிங்கிறாரு. பட் இது சீக்ரெட் மிஷன், ஜேஜுக்கு வந்துடுங்க அப்படிங்க. அங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இது ஒரு சீக்ரெட் மிஷன், ஸோ அங்கே வந்துடுங்க, அங்கே நானே கூப்பிட்டு போகிறேன், சாம்பிளெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வந்துடுங்க அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. நீங்களும் வந்து அந்த ஹோட்டலுக்கு தங்கியிருந்திருப்பீங்கள, அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்காக தான் சியோல் வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் ஏர்போர்ட்டுக்கு வர, அவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். இப்போ 2 பேரும் அங்கேருந்து சியோலில் இருந்துட்டு ஜேஜு போகிறீங்க. ஸோ இப்போது சியோல்லேருந்து ஃப்ளைட்டு ஜேஜுக்கு லேண்ட் ஆகுது. 2 பேரும் இறங்கி
ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு அந்த கொஞ்சம் பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, சியோலில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவ்வளோ பேஷண்ட் அவர்கிட்ட இருப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டலில் நிறையா பேஷண்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது உங்கள் 2 பேத்துக்கும் நல்லா தெரியும். அதனால் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாஸ்ட்டாக தான் போடுறீங்க. ஒரு வழியாக ஓடி போய்ட்டு ஒரு கேப் ஏறி நீங்கள் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒரு பிளேஸ் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஜேஜுவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐலாண்ட் தான். ஸோ அங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக டெப்த்தாக உள்ளே போகிற மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே 2 பேரும் போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஹோபி பார்க்குறாரு. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கொரியன்ஸும் இருக்காங்க. இவர் இத்தனை பேர் இங்கே இருக்காங்களா அப்படிங்க. ஆமாம், எல்லாருமே சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் மட்டும் தான் இங்கே டாக்டரா அப்படிங்கிறாரு. இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்க. ஹலோ, நாங்கள் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறீங்க. சயின்டிஸ்டாக இருந்தாலும் அப்போது காய்ச்சல் ஊசி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுவார். இவன் கூட இப்படிடா வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட லேபு, அதாவது உங்களுக்கு ஒரு செப்பரேட் இருக்கும், செப்பரேட்டாக ஒரு கேபின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கொண்டு வந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஹோபி கையில் இருக்கிற பிளட் சாம்பிள், அதுக்கப்புறம் அவர் வச்சுக்கிற ரிப்போர்ட்டு, அப்புறம் நீங்கள் இருக்கிற ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்க. இப்போது ஒரு பொண்ணு அப்படியே வரா. வயன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அன்றைக்கி நீ கொண்டு வந்த தண்ணி இருக்குல்ல, அதில் தான் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவள் கண்டுபிடிச்சி ஏதோ கொண்டு வரா. அப்போ உங்களுக்கு டக்குன்னு தோணுது, ஸோ ஹோபி கையில் வச்சுருக்கிற அந்த பீப்புளாக இருக்காங்கள்ல, அந்த ஜனங்களோட பிளட் சாம்பிளில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அதையும் இந்த தண்ணியில் கலந்துருக்கிற அந்த ஒரு வித்தியாசமான இதையுமே ரெண்டையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா ரெண்டும் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஒரு மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்க. அப்போது ஹோபி வந்துட்டு, என்னது என்னது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, டாக்டர் ஹோபி அப்படிங்கிறாரு. அதுக்கு இவ்வளோ பெருமையாக மூஞ்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேர் தான் கேட்டேன் அப்படிங்கிறீங்களா. டாக்டர் ஹோபி அப்படிங்கிறாரு. ஓகே ஹோபி, இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் இருக்கிற சாம்பிளும் உங்கள் பேஷண்ட்டோட பிளட்டில் இருக்கிற இந்த சாம்பிளும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன தண்ணி அது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு மழை தண்ணி அப்படின்னு சொல்லுவீங்க. இது மழை தண்ணியா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. அப்போ நீங்கள், ஹலோ, இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி மழையில் நனைஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதனால தான் அவங்க கோமாவுக்கு போயிருக்காங்க. அடிக்கடி அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, கோமாலே இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விளக்கமாக சொல்ல ஹோவி பார்க்குறாரு. அப்போ அன்றைக்கி அதனால தான் என்ன அந்த மலையிலேருந்து காப்பாற்றினியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது அதுக்காக தான், ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த மழை தண்ணியும் நீ பிடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரா. என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பைத்தியம்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. முறைப்பீங்க பாருங்கள். ஹலோ, இப்போ முறைக்கிறதுல என்ன இருக்குது? நான் பாட்டுக்கு செவனே நடந்து போயிட்டு இருந்தேன். என்னை கட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு மழை தண்ணி பிடிச்சிட்டு ஓடனா நான் உன்னை என்ன நினைக்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிகிட்டு இருக்காரு. எல்லோரும் பார்க்குறாங்க, கட்டி பிடிச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்கள் கூட இந்தியன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களா, சயின்டிஸ்ட் எல்லாருமே, அவங்களாம் ஒயின் கட்டி பிடிச்சான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்க, நீங்கள் அப்படியே ஹோபியோட வாய் அப்படி பொத்திட்டு தனியாக ஒரு செவுத்தாரமாக கூட்டி போயிட்டு அவர் வாளோட பின் பண்ணிவிட்டு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்ல, நீ கட்டி பிடிச்சால அப்படிங்கிறாரு. பேசாதடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, அன்னைக்கு மட்டும் நான் உன்னை காப்பாற்றலைன்னா இதோ இந்த பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தியா, உன்னோட சாம்பிளையும் அவனாவது எடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி தான் நீயும் கோமாவில் போய் கடந்திருப்ப. பாவம்னு சொல்லி காப்பாற்றுனதுக்கு இப்படி எம்மான்ட்ட வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி ஓகே, ஆனால் இப்போவும் நீ கட்டி தானே பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க அவரை வாளோடு சேர்த்து பின் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டக்குன்னு அப்படியே அவர்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி நின்றுக்க, அவரும் தப்பில்லை பரவாயில்ல பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக இப்போது
அந்த டிசீஸுக்கான ரீசனை வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஹோபி வந்துட்டு இப்போ கொஞ்சம் சின்சியராக வேலைலாம் பண்ணிட்டுருக்காரு. ஆனாலும் அப்பப்போ சைட் அடிப்பார். அவருக்கு எதுவும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கட்டி பிடிச்சிருப்பீங்க. அப்போயே லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அப்புறம் வந்துட்டு உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். அப்படியே அவருக்கு அது லவ்வாக மாறிடுச்சு போல். ஒரு மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பட் இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு இப்போது லவ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசீஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதனால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு. ஆனால் அதுக்கு மெடிசன் எங்கேருந்து வரும்? நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஈவன் மழை வர மாதிரி எந்த ஒரு நியூஸ்லேயும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக சர்ச் பண்ணுறீங்க. ஹோபி நீங்கள் அப்புறம் உங்கள் டீம் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அந்த மழை பெஞ்சிருக்கும்ல, அன்றைக்கி அந்த லைவ் வந்துட்டு ஹோபி பார்த்துருப்பார்ல. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது, அம்மா தான் ஒரு நாள் மழையில் நினையாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மழை வரும்போது அம்மா நினையக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு டவுட் வந்திருக்கும்ல. அப்போவே அம்மா சொன்னதை நினச்சி தான் நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு கூட போயிருப்பீங்க, எதுக்கும் இதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அம்மா வந்துட்டு நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறதே உனக்கு தெரியலல்ல, அப்படியே விட்டுட்டு போயிட்டா. ஒரு ஃபோன் பண்ணியா, போய் சேர்ந்தியே, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னியா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் மா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, எதுக்காக நீ என்னை மழையில் நனைய வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மழையில் நனைஞ்ச ஜுரம் வரும்லடி அப்படிங்கிறாங்க. மா நான் பொதுவாக கேட்கல, அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி மழை வரும் நீ நினைக்கக்கூடாது, அப்போ நீ மயங்கிடுவ, உடம்பு சரியில்லாமல் போயிடணும்லாம் சொல்லிட்டு இருந்தியே, எதுக்கு சொன்னேன், எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்க அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அதவா அது ஒரு சேனல் பார்த்தேன்டி, யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஒரு பிள்ளை பேசிக்கிட்டு இருந்துச்சா, அந்த பிள்ளை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நிறையா மழைலாம் வந்துச்சு. அப்போது நிறையா ஏரோப்ளேனெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2-3 நாள் கழித்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் அந்த பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை போல். வீடியோவில் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா நீ கொரியன் யூடியூபர் வீடியோலாம் பார்க்குறியா அப்படின்னு கேட்க, ஆமாடி, அந்த பிள்ளை ஊரில் நடக்கிற விஷயத்தை எல்லாமே புட்டு வைக்குமா, அதனால தான் நியூஸு வேர்ல்டு நியூஸ்டி அப்படிங்கிறாங்க. சரி 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 ஓகே சொல்லு அப்படின்ட்டு உங்களுக்கே ஷாக்காக இருக்குது, அம்மா இந்த அளவுக்கு பார்க்குறாங்களான்ட்டு. சரி சொல்லு மேலே சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அதான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்டி, அந்த பிள்ளை மலையில் நினைஞ்சிட்டு வீடியோவில் பேசிகிட்டு இருந்துச்சு. 2-3 நாள் கழிச்சு, அதான் 2-3 நாள் கூட இல்லை நினைக்கிறேன், ஒரே நாள் தான் நினைக்கிறேன், அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை வீடியோவே போடல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு நியூஸில் வேறு சொன்னாங்க, கொரியா சேனலில் தான் சொன்னாங்கடி, என்னென்னா ஒரு மாதிரி ஏதோ பரப்புகிறாங்க என்னமோ சொன்னாங்க வயன், எனக்கு தெளிவாக தெரியல, அதனால தான் சொன்னேன், உனக்கு மழையில் நனைஞ்சு ஏதாவது ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு மழையில் நனையாதுன்னு சொன்னேன். அதாவது வைரஸுக்கு எதுவும் பரப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாருக்கு தெரியும், அந்த ஏரோப்ளேனில் போனதெல்லாம் மழை வரும்போது தான் ஏரோப்ளேன் போச்சு, ஒரு வேளை அதுலேருந்து எதையாவது கொட்டியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், உங்களோட அம்மா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அம்மா பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிறீங்க. அந்த ரிசர்ச் லேபில் வந்துட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, இப்போது இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஹோபி இருக்கார், அம்மா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் போலீஸ் கூட இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போலீஸ் அவங்க இருக்காங்க. இப்படி எல்லோரும் வந்துட்டு கேட்க எல்லாத்துக்கும் இப்போ தான் புரியுது, செம ஷாக்கு. ஸோ எல்லோரும் உங்களோட அம்மா செம ப்ரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. அம்மா வந்துட்டு நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, பட் இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மா லவ் யூ ஓகே நீ பத்திரமா இரு, எனக்கு வேலைக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வச்சுறீங்க. ஸோ உங்களோட அம்மா அதானே, இவளுக்கு என்ன வேணா மட்டும் ஃபோன் பண்ணுவா, ஆனால் பேச மாட்டா, பைத்தியக்காரி, இல்லை நான் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி எறிகிறாங்க. அந்த பக்கம் சாரா, என்ன ஆண்டி வச்சிட்டாளா அப்படிங்க, ஆமாம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வாங்க நம்ம தாய்க்கரை விளாட்லாம், இல்லைனா அப்புறம் நான் வெட்டி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஐயோ இரு நீ என்னை ஏமாத்திட்டியா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், முதல்லேருந்து ஆடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே தாய்க்கரை விளையாடிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த பழைய நியூஸ் எல்லாம் பார்க்க ஹோபிக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நானும் அந்த லைவை பார்த்தேன்,
அப்போ அன்றைக்கி நிறைய ஃப்ளைட்லாம் போச்சு, மழை கூட வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ தான் அது எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு அந்த இடத்துல மழையே வரலை, மழை வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரீசன். ஆக்சுவலாக அது ஒரு கண்ட்ரி நேம் நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரு அந்த கண்ட்ரி தான் வந்துட்டு இந்த மாதிரி கொரியா மேலே இந்த வார்லாம் வந்துட்டு, அதாவது பயோ வார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது என்ன நோய் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனால் வந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது அகைன் பார்த்தா நியூஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அகைன் நியூஸில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குது. சடனாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, சடனாக மழை பெய்யுது, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வந்துட்டு சொல்லிகிட்ருக்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரிஜினல் மழையே கிடையாது. வழக்கம் போல் திரும்ப ஏதோ ஃப்ளைட்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் வந்துட்டு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் லூஸ் மாதிரி மழையில் நினைஞ்சிக்கிட்டே அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நியூஸ்லாம் வந்துட்டு வாசிச்சுட்ருக்காங்க. இப்போது நீங்கள் முதல்ல இதை சீக்கிரம் எல்லாத்துக்கும் சொல்லணும்ல, மழை வந்தால் நினைவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை முதல்ல அவேர்னஸ் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அங்கே வரதுக்கு பேர் மழையே கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, மழை வருது அது மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உடனே இந்த நியூஸை வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணால் தானே தெரியும் யாரும் மழையில் நினைக்கக்கூடாதுன்னு. அட் த சேம் டைம் பார்த்தா இது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா, அதாவது அந்த ஆப்போசிட் கண்ட்ரிக்கு தெரிஞ்சு, கண்ட்ரி வந்துட்டு எக்ஸ் கண்ட்ரின்னு வச்சுப்போமே, ஸோ அந்த கண்ட்ரி எக்ஸ், ஓகே, ஸோ அந்த எக்ஸ் கண்ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்க இதை விட வேறு எதனாவது வந்துட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவேர்னஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியணும். அது எப்படி? ஸோ யோசிச்சு பார்த்தா எல்லோரும் வந்துட்டு ஒருமே ஒரு ஐடியா கூட பிடிபடவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்களை யாரையும் மழையில் நனையாமல் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் இது அந்த ஆப்போசிட் கண்ட்ரிக்கு தெரியக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க. அப்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, இந்த லாக்டவுன் மாதிரி பண்ணலாம்ல, ஆல்ரெடி எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை, அது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க வேறு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வேறு எதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹோபி வந்துட்டு சும்மா விளையாடுதானம்மா, இந்த கேம் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹோபி பார்க்க, நீங்களும் ஹோபி பார்க்குறீங்க, என்ன கேம் ஹோபி அப்படின்னு கேட்க. இல்லை, இப்போது எப்படி சொல்கிறதுனா, எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே இருக்கணும், அப்புறம் வேலை எல்லாருமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஹோபி அது எப்படி எல்லோரும் வந்துட்டு வீட்லேயே இருப்பாங்க, வீட்டிலேருந்தே வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்ம ரீசன் கூட சொல்லாமல் இருந்தா அப்படிங்க. ஹலோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சேனல் வந்துட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு சேனல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறையா சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சேனல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சேனல்காரங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு பேசுவோம். எப்படின்னா, எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு வாரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், யாரும் வந்துட்டு வெளில வரக்கூடாது. அப்படி யாரெல்லாம் வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு வரும். பட் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி, எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வந்துட்டு கேமரா செட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லலாம். அப்படிங்க, இதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுமே அப்படின்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த பணம்லாம் யாருது? ஜனங்களுக்கு தானே. அப்போ ஜனங்களுக்காக பண்ணக்கூடாதா? மோஸ்ட்லி இப்போ எல்லாத்த வீட்டுக்கு முன்னாடியும் கேமரா இருக்குது. அது இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை கிடையாது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் எல்லோரும் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த கேமராவோட அக்சஸை நம்ம வாங்கிப்போம், யாரும் வெளியே வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் எங்கெங்கெல்லாம் கேமரா இல்லையோ அங்கே மட்டும் நம்ம வச்சா போதும். ஸோ நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், எத்தனை பேர் அதுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக ஆகும், ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ப்ரைஸ் மணியா அப்படின்னு சொல்ல, ஆமாம், ஒரு வாரம் ஃபுல்லாகவே வீட்டை விட்டு யாருமே வெளில வராமல் இருந்தாங்க, அவங்க வேலையெல்லாம் வீட்டிலேருந்தே செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற சேலரியோட டபுள் மடங்கு, அவங்க எத்தனை சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, அதை விட 2 டைம்ஸ் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்க. இதுக்கு மட்டும் ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படாதா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, காசு முக்கியமா ஜனங்க உயிர் முக்கியமா அப்படின்னு ஹோபி கேட்க யாரும் எதுவும் பேச முடியல. ஸோ இப்போ கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு ஆல்ரெடி கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும்ல இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்க, பட் ஹோல் கண்ட்ரிக்கும் வந்துட்டு அமௌண்ட் அவ்வளோ எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தப்பில்லை, கடை வாங்கினா கூட தப்பில்லை, பண்ணணும், நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது ஓகே, வேறு வழி இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மானிட்டர் வச்சு எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லா பக்கம் போலீஸ் எல்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ யாருமே வெளியே வரல. ஆனால் இந்த பக்கம் மழை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எக்ஸ் கண்ட்ரிக்காரனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எதுக்காக எவனுமே வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு வாரத்தில் ஒரு 2-3 டேஸாக வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் இப்போது அடிக்கடி வந்துட்டு தினமும் வந்துட்டு நான் ஸ்டாப்பாக அந்த ஃப்ளைட் போயிட்டே இருக்குது. ஏதோ ரெயின் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போது முக்கியமாக இன்னொரு அந்த சேனலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழை வரும்போது நினைக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஏன்னா தான் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் மழையில் நினையக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெளியே போகக்கூடாது. வெளியே போனீங்கன்னா நீங்கள் இந்த போட்டியிலேருந்து தோற்றுருவீங்க. ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்காது, 10 பைசா கூட கிடைக்காது அப்படிங்க. சரி, ஓகே. சம்பளத்தை விட டபுளாக காசு கிடைக்கும்போது இப்போ மழை முக்கியமானு சொல்லிட்டு யாருமே நினைவும் இல்லை. பட் ஆல்ரெடி கொஞ்சம் பேர்த்துக்கு இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க அதுக்கப்புறமா 2வது டைம் வரும்போது நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா ஜனங்களாக இருக்காங்களா, அவங்களாம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் கோமாக்கே போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் மெடிசன் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு பார்க்குறீங்க. யாராவது கொடுத்து, அதாவது அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்ல. ஸோ இத்தனைக்கு எல்லாம் கோமாவில் வேறு இருக்காங்க. எதனால் இந்த தண்ணியில் நினைஞ்சாங்க அப்படின்னா எல்லாம் கோமாவுக்கு போகிறாங்க. ஸோ சடனாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்குது. ஒரு வாரம் ஆயிருக்கும் அந்த காம்படிஷன் முடிகிற டைம். பட் இன்னுமே வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்ச பாடில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த காம்படிஷனை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு பீப்புள்ஸ் வெளியே வரல. ஆனால் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த 20,000 பேர்த்தை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மெடிசன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு நைட்டும் பார்க்கலாமா அந்த லேப்லேயே வந்துட்டு கலக்குறீங்க. ஸோ அகைன் வந்துட்டு அந்த சாம்பிளெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா நாளுக்கு நாள் மோசமாக தான் போகுது. சொல்லப்போனால் பாதி பேர் வந்துட்டு கோமாவிலே வந்துட்டு இதாகிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அவங்க கூட வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தா இப்போ அவங்க அடுத்தடுத்து அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்துட்டு இன்னொரு புது பிரச்சனை மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது அவங்கள தான் பாதிக்குது, கோமாவில் இருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போது அவங்க இல்லாமல் போனதுக்கப்புறமா எப்படி அவங்க கூட இருந்தவங்களுக்கு அது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டேஸ் கிட்டத்தட்ட 15 நாள். அந்த 15 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன் அந்த தண்ணியில் அந்த மலையில் நினைஞ்சிருந்தாங்கன்னா அந்த 15 நாள் கோமாவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்தே வந்துட்டு உயிரை அடிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு வைரஸ். ஸோ அதை தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பட் அது அவங்களோட விடாது, அவங்கள தொடுறது, அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். பட் அது வந்துட்டு அவங்களுக்கு எப்படின்னா ஒரு 15 நாள் கழித்து இவங்க வந்துட்டு இல்லாமல் போகும்போது அவங்க புதுசாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இவங்களுக்கான அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு ஆகும். அடுத்த 15 நாள் கழித்து இவங்களும் அதே மாதிரி ஆகிடுவாங்க. அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 இருந்தது, இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு அதே மாதிரி ஆகுது. ஒன்றுமே புரியலை. ஏன்னா எல்லோரும் தொட்டு பழங்கியிருப்பாங்க. ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், ரிலேட்டிவ்லாம் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த எக்ஸ் கண்ட்ரிக்காரனுக்கு இன்னுமே வந்துட்டு புரியவே இல்லை. இவங்கெல்லாம் ஏன் யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை. நாட்டுக்குள்ளேயே ஸ்பை வைக்கலான்னு பார்த்தா கொரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் யாராலும் வந்துட்டு அவங்களோட நாட்டுக்கு வந்துட்டு இதாக இருக்காங்க. ஸோ யாரையும் வந்துட்டு விலைக்கெல்லாம் வாங்க முடியலை. இப்போது அவனுங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்க. இதுக்கு மருந்து வந்துட்டு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ மருந்து நீங்கள் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டிங்க. இன்னொரு 20% தான். அதுவும் வந்துட்டு லேபில் வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, சீக்கிரமாக அதை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாம்பிள் அது இதுன்னு வச்சு நிறைய பேர்த்துக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டிங்க. 80% வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட அது இன்னும் ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும் அந்த மெடிசன் எல்லாமே. அது வந்துட்டு கரெக்டாக பத்திரமா அந்த லேபில் வந்துட்டு வச்சுருக்கீங்க. பட் இங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு சும்மா உங்களுக்கு டெம்பரரியாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு பத்தாது. உங்களுக்கு பெரிய லேபு வேணும். ஸோ அப்போது பெரிய லேப் பார்த்திங்கன்னா சியோவில் தான் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போகணும். 2 நாள் அங்கே ஃபுல்லாக அது வந்துட்டு அந்த இதில் வச்சுருக்கணும். ஸோ அந்த அப்சர்வேஷனில் வச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்துட்டு எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும்.
ஆனால் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்துட்டு நார்மலாக பெய்கிற மழை கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாரும் யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறாங்க. பட் நீங்கள் அண்ட் ஹாபி 2 பேரும் வந்துட்டு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இங்கே பாருங்கள், அதில் நினைஞ்சா இன்னும் ரொம்ப ஆபத்து அதிகமாகிடும். நாங்கள் எப்படி உங்களை அனுப்புறது? பேசாமல் இதை மட்டும் எப்படியாவது அனுப்ப முடியுமான்னு பார்க்கலாமா, ஹெலிகாப்டர் ஏதாவது வர வச்சு அப்படின்னு சொல்ல. எதுக்கு? ஆல்ரெடி அவங்க ஃப்ளைட்லாம் பறந்துட்டுருக்கு, தெரியுதா இல்லையா? எதுவுமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. ஆனால் அங்கே நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஹெலிகாப்டரில் அனுப்பி எதனாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வம்பா போய்டும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போய்டும், நிறைய பேர் உயிருக்கு போராடுறாங்க. ஸோ நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் இப்போ உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எப்படின்னா இந்த லேபில் பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே வந்துட்டு ஒரு கார் கூட கிடையாது. இங்கேருந்து வெளில வந்து கார் செட்டில் தான் இருக்குது, அங்கே தான் போகணும். கார்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கார் கிடையாது, இந்த பெரிய ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா வந்துட்டு இந்த பெரிய பெரிய ரிசர்ச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெரிய ஆம்னி மாதிரி இருந்துச்சுன்னா தான், பெரிய வேன் மாதிரி இருந்துச்சுன்னா தான் இத்தனை மருந்தையும் வந்துட்டு கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போது நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகிறதுக்கு இடையில வெட்ட வெளியாக இருக்குது, மழை வந்துட்டுருக்கு, எப்படி போவீங்க? சும்மா இந்த ரெயின் கோட்டு கூட இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அந்த கெமிக்கல் கலந்த ஒரு மலைக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் அண்ணா இருப்பாங்கள்ல, அதாவது போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் கூட அங்கே இருக்காங்க அந்த லேபுக்கு. அப்போது அவங்க தான் சொல்கிறாங்க, பாப்பா இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, உனக்கு ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்க, மழை வருது தான், ஆனால் எல்லா டைமும் வருதில்ல, இடையில ஒரு 5 நிமிஷமானு தெரியல, ஆனால் ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பாக கேப் விட்டு தான் மழை வருது அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து சும்மா இந்த பிளேனெல்லாம் பறந்துகிட்டே இருக்குது பாப்பா, அந்த பிளேன் சத்தம்லாம் வந்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு கொஞ்சம் நேரம் எந்த பிளேனும் வரதில்லை, அப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் கேப் இருக்குது, அந்த கேப்பில் மழை வரதில்லை, எப்படி மழை பெய்யுது பார்த்தியா? இந்த பிளேனுக்கும் அந்த மலைக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு வாட்ச்மேன் அண்ணா உங்களுக்கு ஃபுல் ஹிண்ட் கொடுக்குறாங்க. லைக் அம்மா மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்படின்னா அவங்க அடுத்த பிளேன் மாற்றுற கேப்பில் அந்த 3 நிமிஷம் அப்போ நம்ம இங்கேருந்து அதுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வருது. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த அண்ணா இப்போ பாரு, இப்போ வந்து மழை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அந்த அண்ணா சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துக்கு அந்த மழை தண்ணி எதுவுமே இல்லை. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. இனி அவ்வளோதான், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பிளேன் போயிட்டே இருக்கும், மழையும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளேன் எதுக்கு தான் எந்த ஊருக்கு போகுது எந்த நாட்டுக்கு போகுதுன்னே தெரியல, சும்மா போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. ஸோ அந்த அரை மணி நேரத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் அரை மணி நேரம் கழிச்சு அந்த அண்ணா மறுபடியும் பார்த்தியா அவ்வளோதான், இன்னொரு 3 நிமிஷம் மழை நின்று போயிடும் அப்படிங்கிறாரு. மழை நின்றுச்சு. 2 பேரும் விட்டா சவாரின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு அந்த காருக்கு போயிடுறீங்க. ஸோ அந்த காருக்கு போயிட்டு ஏறி உட்காந்துட்டு அப்பா நல்ல வேலை வந்துட்டோம் அப்படிங்க. இப்போது அந்த ஆக்சுவலாக அது கார் இல்லை, அது பெரிய வேனு. அந்த வேனை வந்துட்டு இப்போ ட்ரைவ் பண்ணி அந்த லேபுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ட்ரைவ் பண்ணி அந்த வேனை வந்துட்டு அந்த லேபுக்குள்ளே கொண்டு வர அங்கே இருக்கிற மெடிசன் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறாங்க எல்லாருமே. ஸோ எல்லோரும் எடுத்து வச்சதுக்கப்புறமா பத்திரமா போக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹோபி போயிட்டுருக்காரு. நிறையா பேருக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் ரொம்ப போயிட்டே இருக்கா. ஸோ எல்லாமே சீரியஸ்னஸ் புரியுது. ஸோ ஃபாஸ்ட்டாக அவர் தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போன்னு டார்ச்சர் பண்ண, இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போனால் அவ்வளோதான், இங்கே பாரு முள் கடைசியில் இருக்குது அப்படின்னு காட்டுறாரு. சரி அதுக்கே கோவப்படுற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகுது. எல்லோரும் அப்படியே வந்துட்டு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஒரு கொஞ்சம் பேர் செக்யூரிட்டி எல்லாம் மட்டும் இருக்காங்க. ஏன்னா எந்த ஜனங்களும் வெளியே வரல அப்படின்னா அவங்களுக்கு ஏர்லைனுக்கு வேலையே இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஃப்ளைட்டும் சும்மா நிற்கும். பட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் மட்டும் தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒரு ஃப்ளைட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போது அகைன் ஒரு 3 நிமிஷம் கேப்பு.
நீங்கள் அந்த வேனை டக்குன்னு, அதாவது ஆக்சுவலாக வேனில் தானே போவீங்க. ஸோ வேனில் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்களும் அப்படியே அதில் ஏறிக்கிறீங்க. இப்போ அந்த 2 பேர்த்த மட்டும் வச்சுட்டு ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாக போகுது. ஸோ அந்த ஃப்ளைட் ஸ்ட்ரைட்டாக சியோலுக்கு வருது. சியோலில் வந்து இறங்கட்டுமே அங்கேயும் ஒரு வேன் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு டைம் கிடைக்கும் போது, அதாவது ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த இதில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சா அந்த பெட்டியெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த வேனுக்குள்ளே போய்க்கிற மாதிரி உள்ள வேனுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வேனில் மாற்றிக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கேப்பு, அந்த கேப்பில் வந்துட்டு வழக்கம் போல் நீங்கள் இந்த வேனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறீங்க ஃப்ளைட்லேருந்து. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வேன் வந்துட்டு எங்கே போகுதுன்னா ரிசர்ச் சென்டருக்கு போகுது. அங்கே போனதுக்கப்புறமா எல்லா மெடிசனும் எடுத்து அந்த இதில் வைக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு அது கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் ஐடியா கிடையாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிற மருந்து. ஏதோ கொஞ்சம் வேலை செய்யுது, ஆனால் கரெக்டாக எல்லாத்த உயிரையும் காப்பாற்றுமாங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. பயந்துட்டே தான் இல்லாத பொல்லாத மொத்த சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த மருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த மருந்து வந்துட்டு சப்ளை ஆகுது, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும். ஸோ எல்லாமே ஃப்ரீயாக தான் சப்ளை ஆகுது. இத்தனை விஷயமும் அந்த எக்ஸ் கண்ட்ரிக்கு ஒரு சின்ன இன்ச் அளவு கூட தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக அந்த கண்ட்ரி, அதாவது கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சீக்ரெட்டை கீப் பண்ணுறாங்க. அந்த கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கிற டிவி சேனல்காரனுக்கு அவன் சேனலே வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறனால டிஆர்பி அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ அவனே வந்துட்டு இந்த ப்ரைஸ் மணியெல்லாம் நானே வந்துட்டு கொஞ்சம் பாதி கொடுக்குறேன், நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனும் அதை சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணும்போது நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனல்காரங்களும் பாதி பணம் வந்துட்டு எல்லா பீப்புளுக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு 24 ஹவர்ஸ் கழித்து தான் தெரியும் அவங்களுக்கு காப்பாற்ற முடியுமா என்ன, அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே அப்சர்வேஷன்லேயே இருக்க, நீங்கள் ஹோபி மற்ற சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி எப்படி நகர்த்து கடிச்சிட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது ஹோபிக்கு. அவர் அப்படியே பார்க்குறாரு, அந்த நர்ஸ் பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறா. டாக்டர் அப்படிங்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர், ஒரு பேஷண்ட் கோமாலேருந்து வந்துட்டாரு, அவர் கண்ணை முடிச்சிட்டாரு அப்படிங்க. இங்கே ஹோபிக்கு இப்போ தான் உயிரே வருது. அப்போ மற்றவங்களாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரும் கேட்குறாரு, அப்போ மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் இப்போ தான் வந்துட்டு டாக்டர் இந்த பேஷண்ட்டை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், மற்றவங்களாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா பக்கம் போய் பார்க்குறா. ஆல்ரெடி எல்லோரும் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிச்சிட்டு இருப்பாங்க, அதை அவங்களோட மானிட்டர்லாம் தெரியுது. ஸோ அவளுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. டாக்டர் எல்லாருமே கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் எல்லாத்துக்கும் நிம்மதியாக ஆகுது. இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் தான் அந்த சயின்டிஸ்ட்டாக அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. டோட்டல் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அந்த நியூஸ் சேனல் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டு கஷ்டப்பட்டு சஃபர் ஆகிட்டு எல்லா வேலையும் பண்ண அத்தனை பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படி பீப்புள் எல்லாமே வந்துட்டு சேஃப் ஆகிட்டாங்க. பட் கவர்மெண்ட் சும்மா விடுமா அந்த எக்ஸ் கண்ட்ரியை? அப்படியே வந்துட்டு இப்போது ஃப்ளைட்டெல்லாம் வந்துட்டு பறந்துட்டுருக்குல்ல. ஸோ அந்த அந்த இன்னொரு ஆப்போசிட் கண்ட்ரிக்காரன் கலந்த எக்ஸ் கண்ட்ரிக்காரன் அவனோட ஃப்ளைட்லாம் வந்துட்டு உள்ள பைலட்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறானுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறையா ஃப்ளைட்லாம் வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. அதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வானத்துலேயே சண்டை வரும்ல, போர் விமானம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸாக இருக்குது. ஆப்போசிட்டில் வரது எல்லாமே அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கவர்மெண்ட் என்ன இவ்வளோ ஜனங்களாக இது பண்ணும்போது பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அப்படியே வந்துட்டு போர் வந்துட்டு நீ என்ன பயோ வாராடா கொடுக்குற, இருடா உனக்கு நான் ஏர் வார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு எல்லா ஃப்ளைட்டையும் வந்துட்டு பயங்கர ஃப்ளைட். ஆக்சுவலாக அதெல்லாம் நார்மலாக ஒரு இது பரப்புற ஒரு ஃப்ளைட்டு தான். ஆனால் நம்மளோட கண்ட்ரி, அதாவது கொரியா கண்ட்ரி அனுப்புறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கா போர் விமானம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் அதுக்கப்புறமா இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரிய வர எல்லோரும் வந்துட்டு அந்த கண்ட்ரியை வந்துட்டு ஒதுக்கியே வச்சிடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ் கண்ட்ரி வந்துட்டு ரொம்பவே இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக மக்களோட உயிரோட விளையாடுறதுனால இந்த ஐநா சபையிலேருந்துன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்தும் அந்த கண்ட்ரியை ஒதுக்கி வைக்க, ஸோ அவங்களுக்கு சிவியராக எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இந்த எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு எல்லா வரவு செலவையும் அப்படி கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிக்காரங்க கொஞ்சமே ஃபினான்சியலாக ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. பட் அது அவங்களுக்கு டிசர்வ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்றைக்கி நீங்கள் கொரியாவில் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ இந்தியா வரணும். அம்மா வேற புலம்பிட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ அங்கேயாடி போன அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோ அழுக. சாராவால் சமாளிக்கவே முடியல. பரதேசி நாயை வந்து தொலைடி, ஏதாவது சொல்லிட்டு அதை போக மாட்டியா தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீங்களும் வந்துட்டு வரண்டி
நான் வரேன், இன்றைக்கே ஃப்ளைட்டு, ஓகே நைட்டே ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன், வந்துடுறேன், அது வரைக்கும் சமாளிடி, அழ போகிறாங்கடி, நல்லா தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அம்மா வந்துட்டு மனசே கேட்கல. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம், இந்த மாதிரி இடத்துல போயிட்டு பிள்ளை சிக்கியிருக்கா அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாம் சரியாயிடுச்சு தான், பட் பயப்படுறாங்க. வரேம்மா, அவ்வளோதான், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹோட்டலில் இருந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே உள்ளேயே இருந்து லேப்லேயே இருந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கும்ல, கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அம்மா கிட்ட சும்மா சொல்லியிருப்பீங்க நைட்டு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் டே, அதாவது ஒரு நாள் கழிச்சு தான் ஃப்ளைட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜேஜு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ஐலேண்ட், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஜேஜு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஜேஜு தான் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஏர்போர்ட்டில் போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகும்போது அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சடனாக உங்கள் முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு 5 அடி கேப்பில் நம்ம ஹோபி தான் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போவும் மழை நல்லா வருது, பட் 2 பேரும் ஓடலை ஒளியலை, அதே இடத்துல அந்த மலையில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஹோபி அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க, நீங்கள் அவரே பார்ப்பீங்க. அப்போது அவர் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை அது ஆம், இந்த ஜனங்களெல்லாம் விட்டுட்டு போறியா, நீ தானே எல்லாத்தையும் காப்பாற்றின அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. மவனே, ஏண்டா வாயை திறந்து இப்போ கூட சொல்ல மாட்டியா, நானே சொல்லணும்னு எதிர்பார்க்குறியோ அப்படின்ட்டு. ஆமாம், வேலை முடிஞ்சு, அந்த வேலை முடிஞ்சால் நான் போய் தானே ஆகணும். என் அம்மா அங்கே என்ன திட்டிட்டு இருக்காங்க, எனக்கு நாளைக்கே ஃப்ளைட்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் ஆகணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், போய் தான் ஆகணும், அதுதானே என்னோட நாடு, நான் அங்கே தான் இருக்கணும், அங்கே எனக்கு நிறையா வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புவீங்க. அப்போது டக்குனு உங்கள் கையை அவர் பிடிப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இப்போ அது பிடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கையை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, இல்லை என்னை விட்டுட்டு போறியா அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லணும், அவரே வந்து சொல்லணுங்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவரே சொல்லிட்டாரா, அப்போது டக்குனு உங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு ஓடி போய்ட்டு அவரை ஹக் பண்ணி அப்படியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தில் அழகாக ஒரு கிஸ் பண்ணேன். நல்லா அழகாக மழை வேற வரும். ஸோ ஹோபி இப்போவும் தான் மழை வருது, ஏன் என்னை இழுத்துட்டு போகாமே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே ஷோல்டரோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மழை தான் என்னை சேர்த்து வச்சுது, ஸோ எனக்கு இதுலேருந்து இழுத்துட்டு போக விருப்பம் இல்லை, ஏன் நினைய பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்காது அப்படிங்கிறாரு. மழை பிடிக்காதா அப்படின்னு கேட்க, நினைய பிடிக்காது, ஆனால் அவங்க கூட நினையனா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க, நீங்களும் ஹோபியை டைட்டாக ஹக் பண்ணிக்க. அழகாக மழை வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பீச் ஓரத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த பக்கம் பீச் ஓரத்தில் மழை பெய்ய அப்படியே நீங்கள் நினச்சிட்டே அவரை ஹக் பண்ணிக்க, ஹோபி அப்படியே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுவார். நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போதுண்டிய கனமுலிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கனம் முழிச்சுக்கணும், ஏன்னா கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கனமுலிங்க. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான், முடிஞ்சு. ஹாப்பி என்டிங் தான். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, ஏதாவது இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் சொல்லிவிடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் எவ்வளோ குட்டி, நீங்கள் கேட்டிங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கு சயின்டிஸ்ட் ஆக பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு. எந்த அளவுக்கு நல்லா இருக்குதான்னு தெரியல, பட் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. ஸோ நான் அப்படியே சொல்லிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பெரிய மெசேஜாக பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த மெசேஜை பார்க்குறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் தேடிட்டு இருந்தால் கிடைக்கல. பட் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் 16ஆம் தேதி போட சொல்லியிருக்கீங்க, நான் 16ஆம் தேதி அந்த மெசேஜே பார்க்குறேன். ஸோ 17ஆம் தேதி உங்களுக்கு இது வந்துடும். ஓகே டியர், ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா? யாராவது கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். சரி ஓகே, டாடா பாய் சாராங்க. ஸ்டோரி நல்லா இருக்கா? அது என்னடா அது, அட இந்த சயின்டிஸ்ட்னா எனக்கு இப்போ தான் டவுட் வருதுடியே. சயின்டிஸ்ட்னா இந்த ஸ்பேஸ்க்கெல்லாம் போவாங்களே அவங்க தானே இல்லையா? சயின்டிஸ்ட்னா ரிசர்ச் பண்ணுறவங்க தானா, இல்லை 2 பேர்த்தையும் சயின்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்களா? எனக்கு புரியல. எனக்கு திடீர்னு இப்படி டவுட் வந்துருச்சு. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சயின்டிஸ்ட்னா ஸ்பேஸ்க்கு போகிற ஸ்பேஸ் ஷிப்பு என்னது, அதாவது அப்துல் கலாம் அவர் சயின்டிஸ்ட்டு, ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்க தான் சயின்டிஸ்டா? இல்லை எல்லாத்தையும் எதை கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு பேர் சயின்டிஸ்டா? இல்லை ஸ்பேஸ் ஐயோ வளரல, யாராவது எனக்கு குழப்பத்தை தீர்த்து வச்சுட்டு போங்கப்பா, புண்ணியமாக போகும். சயின்டிஸ்ட்னால் யார்? இந்த மாதிரி விண்வெளி சம்மந்தப்பட்ட விஷயத்தை இது பண்ணுறவங்க தான், அதாவது லைக் அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் மாதிரி இருக்கிறவங்க தான் சயின்டிஸ்டா? இல்லை இப்போ நான் அந்த கதையில் சொன்னேனே ஒயின் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த கெமிக்கல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, இவங்க தான் சயின்டிஸ்டா? இல்லை எல்லாத்துக்கும் அதே பேர் தானா? ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ மக்கா இருக்கிறேன் நான். ஓகே, அக்கா தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். கேட்டுட்டாங்க, பை சாராங்க.